இந்த திருவாசகம் எப்படி வந்தது? 12 திருமுறைகள் உண்டு தமிழிலே. சைவ இலக்கியத்திலே 12 திருமுறைகள். முதல் 7 திருமுறைகள் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் தந்தவை முதல் 7 திருமுறைகள். 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகரின் திருவாசகம் முதல் பகுதி, திருக்கோவையார் 2ஆம் பகுதி. 9வது திருமுறை 9 அடியார்கள் தந்த திருமுறை. திருமாளிகை தேவர், கருவூர் தேவர், சேந்தனார் சேதுராயர், கண்டராதித்தர், பூந்துருத்தி காடநம்பி, புருடோத்தம நம்பி, திருவாளிய அமுதனார் வேணாட்டடிகள் என்ற 9 அடிகள் தீட்டியவை 9ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை திருமூலர் தந்த திருமந்திரம் 10ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை காரைக்காரம்மையார், நக்கீரதேவநாயனார், கபிலதேவநாயனார், பரணதேவநாயனார், கோன் நாயனார், சேரமான் பெருமாள், பட்டினத்தடிகள், நம்பியாண்டார் நம்பி இவர்கள் தந்தவை. 12ஆம் திருமுறை சேக்குழார் தந்த பெரிய புராணம். இந்த 12 திருமுறைகளின் அடிப்படை நமசிவாய என்கிற 5 எழுத்துத்தான். இந்த நமசிவாய என்ற 5 எழுத்தை வைத்துத்தான் சிவபுராணத்தை தொடங்குகின்றார் திருவாசகம்.